ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நாம் இன்னொரு செலிப்ரிட்டி ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்னேகன் சார் அண்டு கன்னிகா மேமோடதை பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்மளோட திவ்யா சிஸ்டர் தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இவங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் பண்ணி கொடுத்தேன். இவங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் சென்னையில். எங்கள் வீடு வந்து எஸ்ஆர்பியில் இருக்குது. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடி செம்மஞ்சேரின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அது பின்னாடி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இவங்க இருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராக இருந்தது. இவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். நானும் என் பொண்ணு போயிருந்தோம். அவள் வந்து கேக் எடுத்துகிட்டு வந்தால், நான் வந்து ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்க வீடு. மேலே அப்பார்ட்மெண்ட்ஸு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 14வது ஃப்ளோரும் என்னமோ இருக்காங்க. ஸோ ப்ளவுஸ் வந்து நான் கேட்டேன், சிஸ்டர் இது மாதிரி உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி கொடுத்தேன். அவங்க வந்து ஓகே அப்படின்ட்டு நான் எடுத்தேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கிளாத்துக்கு வந்து 2 மீட்ரு ஆச்சு இவங்களுக்கு. அதுக்கப்புறம் கை ஃபுல்லாக அந்த கீழே பார்டர் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணோம். அண்டு மேலேயும் சின்ன சின்ன டாட்ஸு. ஆனால் இவங்களுக்கு நான் வந்து ஒரு ப்ளவுஸ் தான் பண்ணி கொடுத்தேன். நிறைய என்னால் பண்ணி கொடுக்க முடியல. ஏன்னா அப்போ டைமும் இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நிறைய ஆக்டர்ஸ்க்கு நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது. ஸோ அதனால் வந்து டைம் இல்லாதனால இவங்களுக்கு வந்து நான் ஒன்று தான் போட்டு கொடுத்தேன். இப்போ திருப்பியும் வந்து ஒரு 3 ப்ளவுஸ் கேட்டிருக்காங்க. க்ரீன், பிளாக், மெரூன்னு சொல்லிட்டு போட்டு தரணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எனக்கு வீடியோ வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னை வந்து டேக் பண்ணி அண்ட் ப்ரொமோட் பண்ணி போட்டிருந்தாங்க என்னோடய பேஜில், இன்ஸ்டாகிராம்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுத்தாங்க வீடியோ, நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ ப்ரைஸுங்கிறத பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் போடுறேன். இன்னும் நிறைய செலிப்ரிட்டிஸ் இருக்குது. நேற்று வந்து என்னால் வீடியோ வந்து போட முடியல. நான் கொஞ்சம் டி நகர் பர்ச்சேஸ் வேலையாக போயிட்டேன். ஆல்ரெடி முன்னாடி நாளே ஷெடியூல் பண்ணி போட்டு வைக்கலான்னு பார்த்தாலும் டைம் இல்லை எனக்கு. வந்து இந்த வாரம் ஒரு 2 வீக்ஸாகவே கொஞ்சம் ஒர்க் அதிகமாக. பெயிண்டிங் ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருக்கு நமக்கு, இன்னொரு ப்ளவுஸு. அண்ட் அது இல்லாத ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்திருக்கு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு டைட்டாக போயிட்டுருக்கு ஒர்க்கு. வீடியோ, வீட்டு வேலை எல்லாமே நான் தான் பார்க்கணுமா. ஸோ அதனால் என்னால் வந்து எடிட் பண்ணி போட முடியல. டெய்லி தொடர்ந்து போட்டுருவேன். ஸோ நேற்று போட முடியல. அதே மாதிரி இந்த மந்த்தே கொஞ்சம் சரியே இல்லை. போன மந்த்லேருந்தே கொஞ்சம் விட்டு தான் போட்டுட்ருக்கேன். எனக்கே தெரியுது. ஏன்னா போன மந்த்து கூட பார்த்திங்கன்னா 2 நாள் நான் போடல வீடியோ. ஸோ அதில் இந்த மாதம் ஒரு நாள் போயிடுச்சு. ஸோ அதனால தான். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எத்தனை நாளில் போடுறதுக்கு ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு நார்மல் நம்மள மாதிரி இப்போ இருக்கோம் அப்படின்னா 2 அதாவது அந்த கீழே பார்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 சுற்றளவு வருதுல்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து டபுளாக போடுற மாதிரி இருக்கும். 2 மீட்ரு கிளாத்து அண்ட் 2 மீட்ரு லைனிங் எடுத்தேன். அண்ட் ஆனால் சூப்பர் இந்த சிஸ்டரு, சான்ஸே இல்லை. அவங்களோட இதை வந்து நல்லா, நான் போயிருந்தப்போ கூட நல்லா இதுவாக பேசினாங்க, போல்டாக. நல்லா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டிக்டாக்லாம் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே வந்து இதில் வரும் கடைசியாக, டிக்டாக்கு. ஸோ நான் வந்து காமெடியாக பண்ணியிருப்பேன். அவங்க சூப்பராக பண்ணுறாங்க அண்டு சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் இவங்க எங்கே தான் ஆடுறாங்க வெளிச்சமாக இருக்குன்னு. அப்புறம் பார்த்தா அப்பார்ட்மெண்ட்ஸ் கீழே. அதுக்கப்புறம் வந்து மாலை, அவங்க வீட்டுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சன் வருது. நல்லா சூப்பராக இருக்குது. பால்கனி லிஃப்ட்டுக்கிட்டலாம் நல்லா செம்மையாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க நல்லா அங்கே வீடியோஸ் வந்து எடுத்து போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த பிளேசஸ் எல்லாமே. ஸோ அவ்வளோ பெரிய வீடு அண்ட் நல்லாவும் இருந்தது. அண்டு அதேமாதிரி ஆன்ட்டி இருந்தாங்க. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து வீடியோலாம் எடுத்தார். நாங்கள் 2 பேரும் பேசுகிறது எல்லாமே. அதுக்கப்புறம் பாப்பா இருந்தா, குட்டி பாப்பா இருந்தா. அவள் கேக் வந்து நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கேக்குக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். இவங்க வந்து 2-3 சாரீக்கு இந்த ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணி எனக்கு வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அனுப்பியிருந்தாங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா செக்குடு டிசைன்ஸ் தான் நான் கீழே போட்டிருக்கேன். செக்குடு டிசைன் போட்டு ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீட் அவுட்லைனு. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றியும் சுகர் பீட்டில் அவுட்லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸோட இது. ஃபஸ்ட்டு இவங்க வந்து இந்த ரெட்டுக்கு வந்து 2வது தான் கட்டி ஒரு ஷூட்டிங் பண்ணாங்க. ஃபஸ்ட் வந்து ஒரு ஒயிட்டு கட்டி தான் எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இப்போ இந்த டிசைனுக்கு நம்ம எவ்வளோ வீடியோ செட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இந்த மோத்தி பீட்ஸ் வந்து அதனோட மிஷின் வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்க இல்லையா. ஸோ அந்த மிஷின் உங்களுக்கு பாரிஸ்லேயே கிடைக்குதுப்பா. நிறைய இடத்துல கிடைக்குது. நல்ல மிஷின், ஒன்றுமே ஆகாது. இதே வந்து நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது வாங்கினேன்,
அப்புறம் நம்ம பிரிண்ட் அவுட் போடுறோம் இல்லையா, அந்த பின்னோட பென் மாதிரி இருக்கும், அது அப்படியே ஹோல் மாதிரி விழும். அந்த பென் நான் வாங்கினேன். நிறைய பேருக்கு நான் வாங்கியும் கொடுத்தேன். அது வந்து வேஸ்ட்டுப்பா, அது வாங்காதீங்க, அது சீக்கிரமாக போயிடுது. என்கிட்டயும் இருக்குது. அது அப்படியே மோட்ரு மாதிரி அப்படியே ட்ரன்னு ஓடும். அந்த அப்படியே நம்ம அந்த பென்னு வந்து அப்படியே எழுதிக்கிட்டே போனால் அது ஓட்டை மாதிரி விழும் ட்ரேசிங் பண்ணுறதுக்கு. அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா பின்னில் தான் வச்சு ஓட்டை போடுவேன். அப்படியே சாக் பவுட்ரு அண்ட் கெரோசின் பவுடர் வச்சு மிக்சிங் பண்ணி பிரிண்ட் அவுட் அடிப்பேன். இப்போ சரி இந்த மிஷின் வந்திருக்கே டிஃப்ரெண்ட்டாக நான் வாங்கினேன், போன வருஷமே வாங்கிட்டேன். அது வந்து வேஸ்ட்டு, அது நல்லா இல்லை. இது ஆனால் சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மோத்தி பீட்ஸ் மிஷின் வந்து வாங்கிக்கோங்க. 450 400 தான் சம்திங். ஃபஸ்ட்டு வந்த புதுசில் 600 நான் வாங்கும் போதெல்லாம். அதுக்கப்புறம் 400 கம்மியாயிடுச்சு. நீங்கள் அது வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு டெய்லர் கடை நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறீங்க, அதை வந்து கிராண்டாக்கி காட்டணும். அப்புறம் ஒரு சுடிதாருக்கு ஷாலுக்கு அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சுடிதார் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு பிளெயின் சாரியில் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா நெருக்கமாக, இப்போ என்னோட சுடிதார் நீ ஒன்று ராயல் ப்ளூ காமிச்சல அந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி நெருக்கமாக நீங்கள் போடணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மோத்தி பீட்ஸ் தாராளமாக அந்த மிஷின் வாங்கிக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நீங்கள் சிம்பிளாக ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைச்சிட்டு கூட நீங்கள் அந்த மோத்தி பீட்ஸ் வந்து அடித்து கொடுக்கலாம். ஸோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, சரிங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி பீட்ஸும் வச்சுருக்கேன். 8ஆம் நம்பர்லேருந்து 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் வரைக்கும் வாங்கி வச்சுருக்கேன். அதில் ஸோ ஒயிட் இருக்குது, அண்ட் டல் கோல்டு இருக்குது, அண்ட் காப்பர் இருக்குது, கலர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ 50 கிராம்ஸும் இருக்குது, 100 கிராம்ஸும் தராங்க. நான் பெரிய பேக்கெட்டாகவும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வாங்குறதுனால எனக்கு தெரியல. நீங்கள் வந்து விலை கேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே கிடைக்கிது. நான் ஒயிட்டு வந்து எப்படி வாங்கி வச்சுருக்கேன்னா 8ஆம் நம்பர்லேருந்து வாங்கி வச்சுருக்கேன். 8, அப்புறம் 6, அதுக்கப்புறம் 5, அப்புறம் 4, 3 அந்தமாரி வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி கோல்டுலேயும் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதேமாதிரி கலர்லேயும் வாங்கி வச்சுருக்கேன். முக்கியமான கலர்ஸ் மட்டும், ரொம்ப நிறைய இல்லை. ஸோ கொஞ்சம் முக்கியமான கலர்ஸ் மட்டும் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு வந்து இப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, ஆனால் எனக்கு வந்து அங்கங்கே மணி மட்டும் வச்சு கொடுமா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, ஒரு மாதிரி வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து பாருங்கள், நான் அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு போடுறேன் வீடியோ, ரேட்டோட சாக்லேட் கலரில் நான் ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸில் வந்து அந்த கஸ்டமர் வந்து என்னை அங்கங்கே மணி வச்சு தான் கேட்டாங்க. டைமும் கொடுக்கல, எனக்கு மறுநாளே வேணும்னு கேட்டாங்க பாரு. நான் என்ன பண்ணேன் உடனே, சரி நம்ம தச்சின்லாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் வாரியாக நான் வச்சுருக்கேன்னு சொன்னல, 3ஆம் நம்பர்லேருந்து 4ஆம் நம்பரு 8ஆம் நம்பர் வரைக்கும். ஸோ அது அப்படியே வந்து பென்சிலில் வந்து அந்த ப்ளவுஸ்க்கு ஹேண்டை வந்து அங்கங்கன்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த மணியை வந்து டக்குன்னு அடித்து விட்டுட்டேன். ஸோ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரே ஒரு மாங்காய் மட்டும் டிசைன் பண்ணி அவங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தேன். அவங்க இன்னமும் சொல்லுவாங்க அந்த ப்ளவுஸு பிஞ்சே வரல அப்படின்ட்டு. நூலு கூட தெரியலையேக்கா, எப்படிக்கா தைச்சிங்க அப்படி கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைம்மா நான் வந்து ஆரி ஒர்க்கெலாம் தைக்கல, அந்த மிஷின் வச்சு அந்த பின் வச்சு அடித்தா அது நல்லா போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும் அப்படின்னு. ஓ அப்படிங்களா, நல்லா இருந்ததுக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மிஷின் இருந்தால் வாங்கிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து மேஜிக் ஸ்டோனுன்னு ஒன்று பண்ணுவோம். அந்த ஸ்டோன் ஒர்க், பட்டு சாரில் ஸ்டோன் ஒட்டலாம், அப்போல்லாம் ஒட்டுவோமே, அது இப்போ கூட வந்து நடுவில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அதுவும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். நான் காஞ்சிபுரத்துக்குலாம் ஆர்டர் வாங்கி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அந்த ஸ்டோன் போர்டு வந்து கொட்டிட்டு மாங்காய் சைஸு, அப்புறம் வந்து கிருஷ்ணர், அண்ட் அதுக்கப்புறம் வந்து லோட்டஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து அந்த கார்ட்போர்டில் இருக்கும் ஷேப்ஸ் எல்லாமே. நம்ம அதில் ஸ்டோனை கொட்டிட்டு நம்ம ஒட்டுறது ஸ்டிக்கர் மாதிரி வச்சு ஒட்டுவோம்ல. ஸோ அதெல்லாம் கூட நான் பண்ணிகிட்டு இருந்தேன். காஞ்சிபுரத்துக்கு பட்டு சாரிக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பண்ணுறதில்ல, இப்போ ரொம்ப கொடுக்கறதில்ல. இப்போல்லாம் அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, ஸோ அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாமே கூட நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கிளாஸஸ் கூட எடுத்துகிட்டு இருந்தேன். அதுவும் இப்போயும் வந்து யாராவது கேட்குறாங்க அப்படின்னா இந்த மணி மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒர்க்கும் வந்து பண்ணி கொடுப்பேன். ஸோ அதுவும் அவங்களுக்கு பிடிக்கும். சூப்பராக இருக்குது அப்படின்னு. இப்போது நீங்கள் ஒரு கிராமத்தில் இருந்தெல்லாம் வராங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஆரி ஒர்க் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அக்கா எனக்கு வந்து இந்த கல்லாவது ஒட்டி கொடுக்கா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஒரு 200 ஒட்டித்தாக்கா போதும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த கல் வந்து நான் அவங்க புடவையில் என்ன டிசைன் வருதோ அந்த டிசைனுக்கு மேட்சிங் ஏற்ற மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து நான் வந்து ஒட்டி கொடுப்பேன். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அதுவும் சொல்லிவிடுவேன், இதை துவைச்சிங்கன்னா கொட்டிடும் அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ நீங்கள் எப்படி பட்டு ப்ளவுஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்களோ, ஆரி ப்ளவுஸ் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ, ஸோ அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா கொட்டிடும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேங்க்கா அப்படின்னா, இல்லை ஆனாலும் ரொம்பலாம் கொட்டாது, அதையும் சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம பட்டு சாரிலேயே நம்ம ஒட்டுறோம், கடையில் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து கொட்டுது, ஒரு சிலதெல்லாம் கொட்டாது பாருங்கள், நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ அது வந்து 2 வெரைட்டி ஸ்டோன்ஸ் இருக்குது. அதில்
கொஞ்சம் டூப்ளிகேட் குவாலிட்டி வந்து சீக்கிரமாக கொட்டிடும், கொஞ்சம் நல்ல குவாலிட்டி வந்து நல்லா ஒட்டிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தூரத்துலேருந்து போகும்போதே நல்லா ஜொலிக்கும். ஸோ அதுலேயும் வந்து 2-3 குவாலிட்டி வச்சுருக்கான், நம்ம அதையும் வந்து பார்த்து தான் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து நீங்கள் பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த மிஷின் வாங்கும்போது இந்த இது கூட நீங்கள் பாருங்கள், நீங்கள் அது கூட வந்து கற்றுக்கிட்டு அதை கூட நீங்கள் பண்ணுங்கள். அது கூட சூப்பர் இது தான். எல்லாமே அந்த டைமில் நல்ல ரீச்சில் இருந்தது. இப்போ கொஞ்சம் எல்லாமே திருப்பி கம்மியாகிடுச்சு, திருப்பி வந்துடும் எல்லாமே திருப்பியும். நம்ம அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும் தான். ஸோ நான் ஆரியே நான் நிறையா பார்த்துட்டேன், வரும் போகும் அந்த மாதிரி தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ரைஸ் வாங்கலாம்? இப்போ நான் வந்து இவங்க சைஸ்க்கு அப்படின்னா நம்ம வந்து கட்டாயமாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9,500-10,000 ஸ்டிச்சிங்கோடு வாங்கிடுவேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே வந்து நம்ம கொஞ்சம் நம்மள மாதிரி போடுறோம் அப்படின்னா நான் வந்து 5,000 வாங்குவேன். ஸோ ரெண்டுத்துக்குமே அதான் டிஃப்ரெண்ட். என்னென்னா கொஞ்சம் இதுக்கு மணி நமக்கு வேலைப்பாடெல்லாம் இழுக்குது இல்லையா? ஸோ அதனால் 2 மீட்டர் கிளாத்து ஆல்ரெடி நம்ம யூஎஸ் கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு இதேமாதிரி தான் போட்டிருப்போம். 2 மீட்டர்ஸ் கிளாத்து நிறைய வேலை இருந்தது. அவங்க வந்து 10 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க, நம்ம லைனாக பார்த்துருந்தோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் வந்து நமக்கு வேலை அதிகம் இல்லையா? ஸோ அதனால் வந்து 9,000 கட்டாயமாக 10,000க்குள்ளே வாங்கிடுவேன். அண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கொஞ்சம் ஒல்லியாக 1 மீட்டர் கிளாத்தில் போடுறோம் அப்படின்னா 5,000 வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோடய ரேட்டு. அண்டு இந்த ரேட்டு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பீட்ஸோட இதை வந்து போய் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும் அந்த பீட்ஸோட மிஷினு. யார்கிட்ட இருக்குது யார்கிட்ட இல்லை அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்டு வேறு ஏதாவது கேட்கணுனாலும் கேளுங்க, அதுக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறையா இருக்குது, ஆனால் நான் மறந்துடுறேன் வீடியோவில் பேசும்போது. ஏதோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் டக்குன்னு வீடியோவில் சொல்லிடுறேன், ஆன்சர் சொல்லிடுறேன் தான் ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஜீவிதா கேட்டிருந்தா, நீடில் வந்து குத்தும்போது ஓட்டை பயங்கரமாக விழுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், விழதான் செய்யுமா, அது கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ ஆனால் நீங்கள் நீடில் வந்து கொஞ்சம் முனையிலேயே குத்துங்க. ரொம்ப இப்போது நம்ம ஸ்டார்டிங் கற்றுக்கும் போது நீடில் வந்து நல்லா இறக்கி குத்துவோம், ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட. ஏன்னா அப்போ தான் நீங்கள் புதுசாக கற்றுக்குறீங்க, த்ரெட்டு மேலே ஏறி வந்து இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லை. அப்போ நீங்கள் வந்து நீடில் வந்து கொஞ்சம் சின்னதாக குத்துங்க. ரொம்ப பெருசாக குத்துனீங்கன்னா அந்த நீடில் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸ்க்கு ஓட்டை விழும். ஸோ அதனால் கம்மியாக சைஸில் குத்துனீங்கன்னா உங்களுக்கு ஓட்ட விடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நீடில் யூஸ் பண்ணுறீங்கன்றதும் எனக்கு தெரியாது. ஏன்னா க்ரோஷா நீடில் மாதிரி ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாமே வந்து பாம்பே நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பாம்பே நீடில்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் கிளாத்தில் போடும்போது ஃபுல்லாக இறக்காமல் கொஞ்சம் கம்மியாக இறக்குங்க. ஒரு கால்வாசி இல்லை கொஞ்சம் அந்த மாதிரி இறக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓட்ட விழாது. இல்லை அப்படி மீறி விழுதுன்னா அப்போ துணியோட ப்ராப்ளமும் இருக்கலாம். ஏன்னா ஒரு சில துணிலாம் வந்து ஹோல்ஸ் நல்லாவே விழும். ஃப்ரேம் விட்டு எடுத்ததும் அது அப்படியே தெரியாது, மறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால உங்களுக்கு கூட வந்து இப்போ நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸு துணி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ நீங்கள் குத்தி போடும்போது கூட உங்களுக்கு அப்படி இருக்கும். ஃப்ரேமை விட்டு நீங்கள் எடுத்துடும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரேம் டைட்டாக போட்டிங்கன்னா மட்டும்தான் ஒரு ப்ளவுஸ் கூட வந்து ஷிங்க் ஆகாமல் வரும். நீங்கள் ஃப்ரேம் வந்து லூஸாக போட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸும் சிங்க் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு போடுங்க. இதுதான் மெத்தடு. ஸோ ஊசிக்கு வேறு எந்த மெத்தடும் கிடையாது. நம்ம வந்து ஹோல்ஸ் விழுது அப்படின்னா ஒன்று கிளாத் பிரச்சனையாக இருக்கும், இல்லை நீங்கள் நீடியில் வந்து நல்லா பெருசாக விடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நீங்கள் சின்னதாக விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நெக்ஸ்ட்டு கமெண்டில் பதில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு வந்து ஓகேவா, ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த மாதிரி டிசைனுக்கு நான் சொன்னேன் ப்ரைஸு உங்களுக்கு ஓகேவான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த சாரியில் தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கட்டி வந்து நமக்கு வந்து காமிச்சிருந்தாங்க வீடியோ. அதுக்கப்புறம் 2வது அந்த சாரிலையும் கட்டி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்து தான் வந்து இவங்களுக்கு இன்னொரு 3 ப்ளவுஸ் போடணும். இப்போதைக்கு டைமே இல்லை, கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருக்குது. அந்த 15ஆம் தேதிக்கு மேலே முடிஞ்சால் தான் அடுத்து வந்து இன்னொரு 1000 ரூபாயில் சொல்லி ஒரு 5 ப்ளவுஸ் நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. அது 15 தேதிக்கு மேலே தான் வந்து அதெல்லாமே போட போகிறேன், அந்த 1000 ரூபாய் ஒர்க் எல்லாமே. ஏன்னா நம்மக்கிட்ட எப்பவுமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1500 ரூபா தான்.
ஆனால் அந்த கஸ்டமர் இப்போட ரிசப்ஷனுக்கு இப்போ நம்ம கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, நான் சொன்னேன், இப்போ நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், நமக்கு வந்திருக்கு மே மாதம் ஜூன் மாதம் 1 மந்த்துக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஒரே ஃபேமிலியில். மொத்தம் 6 ஆரி ஒர்க் ப்ளவுஸு 6 பேட்டர்ன் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்களதே வந்து வீட்டுக்கு கட்டிக்கிற மாதிரி ஒரு 5 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிசப்ஷன் ப்ளவுஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிசப்ஷன்ற இன்னொரு இங்கே சென்னையில் வந்து நடக்கிற ஒரு ரிசப்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு 15, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 15ஆம் தேதி அது வந்து ரிசப்ஷனு, சென்னை ரிசப்ஷன். கல்யாணம் முடிஞ்சிச்சு. அவங்க ஃபோட்டோ, அவங்க ரிவ்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் எல்லாமே வந்து அவங்க ப்ளவுஸ் போடும்போது அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த 15ஆம் தேதி அவங்க வந்து ஒரு சூப்பர் தீமில் ஒரு ஒர்க் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்டு 3D ஒர்க்ஸு. ஸோ அதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ எடிட் பண்ணி போட தான் டைம் வேணும், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ப்ளவுஸ்க்கு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு வீட்டுக்கு கட்டிக்கிற மாதிரி ஒரு 5 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இந்த 15ஆம் தேதி அவங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அவங்களதே வந்து இன்னும் 5 ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்க போகிறோம். ஸோ அதையும் வந்து வீடியோவில் காட்ட போகிறேன். நான் ஏன் அவங்கக்கிட்ட 1000 rupees வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா, ஏன்னா அவங்க நமக்கு நிறைய பல்க் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் வந்து 1000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு போட்டு தரேன்னு வாங்கினேன். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இல்லைங்க 1005 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸு அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் சிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நாங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5 days ஆச்சு எங்களுக்கு முடிக்கிறதுக்கு. 5 days. அது வேறு என்னால் வீடியோலாம் எடுக்கவே முடியல, நிறையவே ப்ளவுஸு. சரி விட்டுட்டேன், இவங்களே நமக்கு வீடியோ கொடுத்துருவாங்க, ப்ளவுஸை வேறு நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அவங்க வேறு ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குது, கொஞ்சம் கொடுங்க ப்ளவுஸுன்னு கேட்கவும், நான் வந்து கடகடன் சும்மா ஒரு 4-5 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ப்ளவுஸை வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க நிறைய வீடியோஸ் எனக்கு அனுப்புனாங்க இந்த ப்ளவுஸில் வந்து போட்டு. அதுக்கப்புறம் நம்மளை வந்து டேக் பண்ணாங்க அண்டு கொலாபரேஷன் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்டு இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ப்ளூ ப்ளவுஸும் அந்த சாரியும் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. ரெட்டும் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் இது கொஞ்சம் ஆப்டான மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திவ்யா மேம்க்கு இந்த ப்ளவுஸ் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நாளைக்கு நம்ம இன்னொரு செலிப்ரிட்டியோட ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம். அந்த ப்ளவுஸஸ் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். வீடியோஸ் ஒன்று கூட காணும், தேடி நான் உங்களுக்கு அதையும் வந்து போடுறேன். ஏன்னா பழைய ஹார்ட் டிஸ்கில் போட்டு நான் சிஸ்டம்லலாம் வச்சுட்டேன். அது தேடி கொஞ்சம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ப்ளவுஸஸ் எல்லாமே. சிஸ்டமில் கொஞ்சம் பாதி இருக்குது, வீட்டில் ஒரு 4 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ அதில் வந்து எதில் போட்டேன்னு எனக்கே தெரில. இப்போ பாருங்கள், இது பாருங்கள், நாங்கள் 2 பேரும் டிக்டாக் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ செம்ம காமெடியாக இருந்தது. அவங்க சூப்பராக பண்ணாங்க, நான் தான் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டேன். எதுவும் எனக்கு வந்ததை நான் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் டிக்டாக்லாம் பண்ணி முடித்த பிறகு என் பொண்ணு வந்து ரெட் வெல்வெட் கேக் பண்ணியிருந்தா, பாப்பாக்காக கொடுத்துருந்தோம். அவங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவள் கேக் பிஸ்னஸ் பண்ணுறா இல்லையா, அதனால் அவளும் வந்து கேக் எடுத்துகிட்டு வந்தாள். நான் கேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் எப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ரைஸ் ஓகேவான்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம 2 மீட்டரில் போட்டிருக்கோம். அண்ட் அதேமாதிரி 5-6 days ஆகிடுச்சு அந்த ஒர்க்கு போடுறதுக்கு. அதேமாதிரி டெய்லருக்கு நான் ஸ்டிச்சிங் கொடுத்ததும் 1000 ரூபாய் அந்த ஒர்க்குக்கு, அந்த ப்ளவுஸுக்கு 1000 ரூபாய்க்கு ஸ்டிச்சிங் கொடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒர்க்குக்கு வந்து இந்த ப்ரைஸு, அதான் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நம்ம ஒரு 10 வாங்கிக்கலாம், புரியுதுங்களா. ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான். நம்ம நார்மல் பர்சன் போடுறோம் அப்படின்னா 5 வாங்கிக்கலாம் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து. ஏன்னா கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நான் கீழேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஹைட்டு கை 11 inches போடுவோம்ல, அவங்களுக்கு கீழே நான் வந்து 10 inchesக்கு போட்டேன் அந்த பார்டர் ஹைட்டே. ஆனால் ஹைட்டும் கூட அவங்க நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஃபேட்டாக இருந்தாலும் ஹைட்டாகவும் இருக்காங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்தது, டெய்லர்ஸ் நாங்கள் 15-16 வருதுங்க அப்படின்னாங்க. அதனால் நான் வந்து அந்த பார்டரே வந்து அவங்களுக்கு ஒரு 10 inch கிட்ட போட்டேன். அதுக்கு மேலே தான் வந்து அந்த 5 inchல தான் வந்து சின்ன சின்ன டாட்ஸ் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பேக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு சுகர் பீட்டில் அவுட்லைனு,
அண்ட் அதுக்கப்புறம் வந்து அப்படியே பார்டராக கொண்டு வந்துட்டேன். ஸோ அப்படி இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளவுஸ் வந்து எப்போ போல் தாங்க நம்ம வந்து நல்ல கிளாத் தானே எடுப்போம். ஸோ சில்க் காட்டன் இது வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டரே வந்து பார்த்திங்கன்னா 450. ஸோ 2 மீட்டர் நான் எடுத்திருந்தேன் இந்த ப்ளவுஸு. ஸோ நல்ல கிளாத்து, சில்க் காட்டன் நல்லா இருந்தது. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த அந்த பட்டோட இது வந்து நல்லா அழகாக அதில் தெரியும் பாருங்கள். ஸோ இதே வந்து நம்ம மற்ற கிளாத்துக்கும் இந்த கிளாத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே ஸோ இந்த அளவுக்கு தான் சிஸ்டர் என்னால் இந்த அளவுக்கு தான்ப்பா என்னால் வந்து ப்ளவுஸஸ் வந்து வீடியோவே எடுக்க முடியல. ஃபோட்டோஸ் தான் எடுத்தேன். அதுவே எடுத்து டக்குன்னு கிளம்பிட்டேன். ஸோ ஏன்னா அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு இங்கே தான், ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான். ஸோ நான் வந்து திருவான்மூரில் இருக்கேனா, இவங்க வந்து கந்தஞ்சாவடி தாண்டி அந்த செம்மஞ்சேரின்ற இதில் உள்ளே இருக்காங்க அப்பார்ட்மெண்ட்ஸில். ஸோ சூப்பராக இருந்தது அந்த ஏரியா எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு சூப்பரான சந்திக்கலாம். பாய்.